இப்போது ஃபில்லட் வெல்டிங்கை பற்றி கற்றுக்கொண்டோம். ஒரு ஆங்கிளில் பெர்பெண்டிகுலராக இருக்கும் 2 மெட்டல் துண்டுகளை இணைக்கும் முறையாக ஃபில்லட் வெல்டிங் ஆகும். இந்த வெல்ஸ் பொதுவாக டி ஜாயின்ட்ஸ் என்று சொல்லப்படும், அதாவது ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும் 2 மெட்டல் துண்டுகள். SMAW முறையில் எம்எஸ் பிளேட்டை ஃப்ளாட் நிலையில் எப்படி ஃபில்லட் டி வெல்ட் செய்வது என்று இப்போது பார்க்கலாம். இந்த பகுதியின் முடிவில் உங்களால் டிசார்ஷன் அலவன்ஸ் வைப்பதன் மூலம் டாப் பிளேட் பீசஸை டி ஜாயின்ட்ஸோடு அலைன் செய்து அமைத்து வைக்கவும். வெல்டிங்கிற்காக டி ஜாயிண்ட்டை ஃப்ளாட் பொசிஷனில் வைக்கவும். சரியான அளவு மற்றும் ஊடுருவலோடு டி ஜாயிண்ட்டை டெபாசிட் ரூட் ரன் செய்யவும். சரியான லெக் சைஸ் இருக்கும் டி ஜாயிண்டில் ஃபைனல் கவரிங் ரன்னை டெபாசிட் செய்யவும். மேற்பரப்பு குறைகள் ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். Now, let us look at the tools required for T-joint on a 10 mm thick MS plate. Steel rule, scribber, brick punch, ball peen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine, C-clamp. SMAW முறையில் MS பிளேட்டின் ஃப்ளாட் பொசிஷனில் டி ஜாயிண்டின் செயல்முறையை பற்றி இப்போது பார்க்கலாம். பிளேட்டை கேஸ் கட்டிங் மூலம் கட் செய்யவும். ஜாயினிங் எட்ஜஸையும் பிளேட்ஸின் மேற்பரப்புகளையும் சுத்தம் செய்யவும். பிளேட்ஸ்களுக்கு இடையில் 90 டிகிரி உருவாகும் விதத்தில் அலைன்மெண்ட் செய்து துண்டுகளை டி வடிவில் அமைக்கவும். இதுபோல 90 டிகிரிக்கு ப்ரீ செட்டிங் செய்வது வெல் டெபாசிட் சூடு தணிந்ததும் சுருங்கும் ஃபோர்ஸஸின் பாதிப்புகளை ஈடு செய்ய உதவுகிறது. துண்டுகளை ஃப்ளாட் மேற்பரப்புகளுக்கு இடையில் 90 டிகிரி ஆங்கிளில் ப்ரீசெட் செய்து டிசார்ஷன் அலவன்ஸை 3 டிகிரிக்கு வைக்கவும். 2.5 mm டயா உள்ள மிதமான கோட் செய்யப்பட்ட MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி டி ஜாயிண்டின் 2 முனைகளின் துண்டுகளையும் டாக் வெல்ட் செய்யவும். (110-120 ஆம்ப்ஸ் வெல்டிங் கரண்டில் 110 ஆம்ப்ஸ் வெல்டிங் கரண்டில் 2.5 mm டயா உள்ள மிதமான கோட் செய்யப்பட்ட MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். யூனிஃபார்ம் ரூட் பெனிட்ரேஷன் இருப்பதையும் பிளேட்களுக்கு நடுவில் 45 டிகிரியில் எலக்ட்ரோட் ஆங்கிளும் 80 டிகிரியில் வெல்ட் லைனும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். டீஸ்லாக் செய்து ரூட் ஸ்லாகை முழுமையாக சுத்தம் செய்யவும். 160 ஆம்ப்ஸ் வெல்டிங் கரண்டில் 4 mm டயா உள்ள மிதமான கோட் செய்யப்பட்ட MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி கவரிங் ரன்னை டெபாசிட் செய்யவும். யூனிஃபார்ம் ஃபியூஷன் மற்றும் ரூட் பெனட்ரேஷன் கிடைப்பதற்கு யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீட் மற்றும் ஷார்ட் ஆர்க்கை பயன்படுத்தி வெல்டிங் லைனோடு செல்லவும். வெல்டின் லெக் சைஸை சரியாக பார்க்க வெல்ட் காஜை பயன்படுத்தவும். 2 ரன்ஸ் ஆஃப் வெல்ட் டெபாசிட் செய்ய தேவைப்படும் 10 mm லெக் லென்த் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்றால் செகண்ட் ரன்னுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே செயல்முறையை பயன்படுத்தி 3வது ரன்னை டெபாசிட் செய்யவும். அண்டர்கட்டை தவிர்க்க வெல்டின் நுனியில் எலக்ட்ரோட் லீவிங்கை சிறிது நேரத்திற்கு நிறுத்தவும். கிரேட்டரை பீடின் முடிவில் நிரப்பவும். ஃபில்லட் டி ஜாயின்ட்ஸின் சில குறைபாடுகள் இதோ.
spatters, crack, parent metal, crater, crack slag, underfill. Recap. T-joint-ஐ ஃப்ளாட் பொசிஷனில் வெல்டிங்கிற்காக அமைக்கவும். டாக் பிளேட் பீசஸை T-joint-ஓடு அலைன் செய்து வைக்கவும். சரியான அளவு மற்றும் ஊடுருவலில் ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். சரியான லெக் சைஸ் இருக்கும் T-joint-இல் ஃபைனல் கவரிங் ரன்னை டெபாசிட் செய்யவும். ஃபில்லட் வெல்டில் மேற்பரப்பு குறைகள் ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கவும்.